ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கீரை இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, ரைஸுக்குன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரை கடையல், பொரியல் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வைங்க. கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதில் கீரை ஆட் பண்ணியிருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கீரையில் இட்லி பொடி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீரை எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். இது ஒரு கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத்ல இலைகள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு ரூம்லேயே வச்சு ஃபேன் காத்துல 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன பின்னாடி இதை ஒரு பேன்ல போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்றோம். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ அதே பேன்ல 1-2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 6-8 பல் பூண்டு தோலோடையும் ஆட் பண்ணிக்கலாம், தோல் இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 7-5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜார்லையோ பிளெண்டர்லையோ ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பத்தல அதிகமாக இருக்குன்னா கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி, தோசைக்கு ரெடி பண்ணீங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸுக்கு செய்கிறீங்க இல்லை தோசை மிக்ஸ் மாதிரி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை சுடுறீங்கன்னா மாவில் தோசை பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுடுற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை நீங்க 2-3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நீங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்லயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கிளாஸ்லயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பொடி இட்லி, தோசை, ரைஸுக்குன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதுல நம்ம கீரை ஆட் பண்ணியிருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு இட்லியோட வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். நல்லெண்ணெய், நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இந்த பொடியை நீங்க எது கூட வேணாலும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மூணுல நீங்க எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு என் கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.